அப்பா ஒரே வேர்வை. நல்ல வேலை எனக்கு ஃபேன் இருக்குப்பா. நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள்ல யூஸ் பண்ணாமல் இருந்தால் தான் டஸ்ட் வந்து படியுதுன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்ம ஃபேன் வந்துட்டு எப்பவுமே சுற்றிட்டு தான் இருக்கு. அதில் மட்டும் எப்படி டஸ்ட் படியுது, அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்படி ஃபேனில் டஸ்ட் வந்துட்டு படியுதுன்னு. ஃபர்ஸ்ட் டஸ்ட்னா என்னன்னு பார்த்தலாம். டஸ்ட்ங்கிறது என்னன்னா காத்துல சுத்திட்டு இருக்க சிறிய நுண் துகள்கள். இந்த டஸ்ட் எல்லாம் எங்கிருந்து வருது, அது எப்படி வருது, அது பார்ப்போம். டஸ்ட் எல்லாம் வந்துட்டு ஹியூமனோட ஸ்கின்ல இருந்தும் ஹேர்ல இருந்தும் இருக்க டெட் செல்ஸ்ல இருந்து தான் டஸ்ட் வருது. நம்ம உடம்பு எந்த அளவு டெட் செல்ஸை வெளியேற்றுதோ அதே அளவு புதிய செல்கள் வந்துட்டு உருவாக்கிக்குது. நம்ம ஸ்கின்ல அண்ட் ஹேர்ல இருக்க மைக்ரோஸ்கோபிக் பேலட்ஸ் தான் வந்துட்டு நம்ம உடம்புல இருக்க டஸ்ட்டை வந்துட்டு வெளியேற்றதுக்கு உதவியா இருக்கு. இப்போ நம்ம ரூம்ல இருக்க ஒவ்வொரு டஸ்ட்டுக்கும் வந்துட்டு எலக்ட்ரிக் சார்ஜஸ் இருக்கு. அது வந்துட்டு ஒண்ணுக்கு ஒன்று ஈர்க்கிற தன்மையை வச்சிருக்கு. இப்போ வந்துட்டு ஹியூமன்ஸ் மட்டுமே வந்துட்டு டஸ்ட் உருவாக்குறதுக்கு வந்துட்டு காரணம் கிடையாது. நம்ம என்விரான்மெண்ட்லையும் கூட டஸ்ட் இருக்கு. 80% ஆஃப் டஸ்ட் வந்துட்டு ஹியூமன்னாலையும் மீதி 20% வந்துட்டு என்விரான்மெண்ட்ல இருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு நாளைக்கு 100 மெட்ரிக் டன் டஸ்ட் வந்துட்டு பூமியில வந்துட்டு படியுது. கிட்டத்தட்ட 5200 நுண் மின் துகள்கள் வந்துட்டு பூமியில டஸ்டா படியுதுன்னு நம்ம ஆராய்ச்சியாளர்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு 40 பவுண்டு குப்பை வந்துட்டு டஸ்ட் வந்துட்டு ஒரு வீட்டில இருந்து வெளியேறுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபேன் வேகமாக சுற்றும் போது ரூமில் இருக்க காற்றோட உரசுது. அப்படி உரசும் போது ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி வந்து உருவாகுது. அந்த காற்றுல இருக்க டஸ்ட்டு கூட ஃபேன் உரசும் போது உராய்வு வந்துட்டு ஏற்படுது. அப்படி உராய்வு ஏற்படும் போது டஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஃபேன் மேலே படியுது. இது வந்துட்டு பிளாஸ்டிக் ஃபேனில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இதே மெட்டல் ஃபேனில் வந்துட்டு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி ஒர்க் ஆகாது. இது எப்படின்னா ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலம் நடக்குது. ஃபேன் சுற்றும் போது ஃபேனோட சர்ஃபேஸில் வந்துட்டு ஏரோட ஸ்பீடு வந்துட்டு 0வா இருக்கும். அதனால தான் டஸ்ட் வந்துட்டு மேலே படியுது. ஓகே, உடனே உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு சந்தேகம் வரலாம். இப்போ வர ஃபேன்ல எல்லாம் டஸ்ட்டே படியறது இல்லை அப்படின்னு சொல்றாங்களேன்னு. ஆனால் அது உண்மை கிடையாது. இப்போ வர ஃபேன்லேயும் டஸ்ட் படியும். ஆனால் நார்மல் ஃபேனை விட 50% கம்மியாக படியும். அது எப்படின்னா ஓலியோபோபிக் அண்ட் ஹைட்ரோபோபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கோட்டிங் கொடுக்குறாங்க. அதனால தான் நார்மல் ஃபேனை விட இப்போ இருக்க ஃபேனில் வந்துட்டு 50% டஸ்ட் வந்துட்டு கம்மியாக படியுது. இந்த டஸ்ட்னால சிலருக்கு வந்துட்டு நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. அது எந்தெந்த நோய்கள்னா அலர்ஜி, தொண்டை பாதிப்பு, மூச்சுக்குழல் பாதிப்பு, இதய பாதிப்பு. சரி, எப்படி இந்த டஸ்ட் அவாய்ட் பண்ணுறது, வாங்க அதை பார்க்கலாம். நம்ம டோர் மேட் யூஸ் பண்ணுறதுனாலையும் ஏர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணுறதுனாலையும் நம்ம சுற்றுப்புறத்தை வந்து தூய்மையாக வச்சுக்கிறதுனாலையும் தான் இந்த டஸ்ட்டை வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியும்.